ரொம்ப நாள் ஆச்சு. கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி மளிகை கடைக்கு போயிருந்தோம். இது மளிகை கடை ஐட்டம். இது சூப்பர் மார்க்கெட் ஐட்டம். மளிகை கடையில் என்ன பொட்டுக்கல்ல, அப்புறம் உளுந்து என்ன இப்படி முடிச்சு போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குது பார்த்துருவோம். இல்லை நூறு இரநூறுலாம் பில்லு இல்லை. இப்போ 300 400. இது என்ன பருப்பு? கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. கருவாடு சாப்பிட்டாக்கா ப்ரெஷர் வரும், சாப்பிடக்கூடாதுன்றாங்க. சாப்பிட்டு ரொம்ப வருஷக்கணக்காச்சு கருவாடு சாப்பிட்டு. அதனால் இது எப்படியும் சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பாக்கெட்டுக்கு எத்தனை கிராமு? கிராமே போடல. ஒரு 50 கிராம் வரும், 100 கிராம் வர மாட்டேங்குது. 50 கிராம் 100 கிராம். இது வறுத்தா அப்படியே மாவு மாதிரி வரும். அது ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கணும். பொட்டுக்கடலை 1 கிலோ. ரெண்டு பொட்டலமாக போட்டிருக்காங்க. இது இதில் துவரம்பருப்பு, இது கடலப்பருப்பு, இது ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. இதில் சூப்பர் மார்க்கெட் ஐட்டம் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்புறம் போகலாம். இருக்குது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை எவ்வளோ போட்டிருக்காங்களோ தெரியல விலை. இதில் விலை அதிகமாக தான் போட்டிருக்கோம். 1/2 கிலோ 55 ரூபா போட்டிருக்குது. ஷீட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்களோ தெரியலையே. இது வேறு ஷீட்டு. இது சூப்பர் மார்க்கெட் ஷீட்டு. ग्रीन क्लास है, स्नैक्स ग्रीन क्लास क्या हुआ? என்னமோ போட்டிருக்காங்க. இதில் மில்க் ஷேக் இல்லை தள்ளுபடியில் போடுறது தான். சோப்பு, பூஸ்ட் 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 இது பாடுறது. எம்ஆர்பி அப்படியே போடுறாங்க. பசங்க விளையாடுறது தானே, கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம்ல. செக்கு இன்னும் ஒரு சரமாக வாங்கினா ஒரு 2 பாக்கெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். அவ்வளோதான். இது நெட்டில் ஒரு தடவை ஆன்லைனில் வாங்கி எல்லாம் இத்து போச்சு, ஓட்ட விழுந்துருச்சு. பிளாஸ்டிக் ரொம்ப பழசு போடாது, இத்து போய் ஓட்ட விழுந்து போச்சு. இது வேறு. இது வந்து ஒத்தடம் கொடுக்குறதுக்கு சுடுதண்ணி இதில் ஊற்றி ஒத்தடம் கொடுக்குற பையன். சூப்பர் மார்க்கெட் போய் சமையல் போயிலே நம்மளுக்கு ஒரு தீனி ஸ்நாக்ஸு இருக்கு. அடுத்தது வரும். பொட்டலமாக வருது. இது என்ன பொட்டலம்? முறுங்குது. வறுத்த சேமியா. ஐயா, சேமியாவிலே வறுத்த சேமியா வருதா? ஆசீர்வாத் வறுத்த சேமியா. அப்புறம் இப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.
இதே வச்சு எடுக்கணும். அடுத்தது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற ஐட்டம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும், மளிகை கடையில் வாங்குகிற ஐட்டம் மளிகை கடையில் வாங்கணும். சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சில பொருள்லாம் தள்ளுபடியில் வரும், மளிகை கடையில் ஒரு சில பொருள் விலை கம்மியாக வரும். இதா தேன் தினமும் மருந்துக்கு சாப்பிட்ற மாதிரி தேவைப்படுது, பொடியில் கலந்து சாப்பிட. இது என்னது? அது என்னது? தேன் எவ்வளோ? 560 ரூபா தேன் வந்து 500 493 ரூபா தள்ளுபடி. எதுவும் நடக்கட்டும், போதும். காலேஜ்